எவல்யூஷன் ஆஃப் மணி அண்ட் டெக்னாலஜி. ஸோ எப்படி நம்மளோட பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கோம். மணி மீன்ஸ் கரன்சிலையும் அண்ட் டெக்னாலஜிலையும். ஃபர்ஸ்ட் பார்ட்டர் சிஸ்டம் இருந்தது, அப்புறம் கோல்டு காயினா இருந்தது, அப்புறம் மெட்டல் காயின்ஸ். இந்த மூணுமே வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகணும்னா சிரமம் நமக்கு. அதுக்கு நமக்கு சிரமமா இருக்கிறதுனால அதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் பேப்பர் மணி, ஃபியட் கரன்சின்னு சொல்றோம், ரூபாய் நோட்டு. அதோட அடுத்த டெவலப்மெண்ட் தான் பிளாஸ்டிக் கார்ட்ஸ், டெபிட் கார்ட்ஸ், கிரெடிட் கார்ட்ஸ். இப்போ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து நம்ம அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். டே டு டே லைஃப்ல அது நமக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. இதோட நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட் தான் யூபிஐ, கூகுள் பே, பேடிஎம், ஜிபே அப்படின்ட்டு நம்ம டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போலாம் நம்ம வந்து யாரும் பெருசா இது கோவிட் டைமுக்கு அப்புறம் காசு யூஸ் பண்றதே ரொம்பவே குறைஞ்சு போச்சு. எல்லாமே டிஜிட்டல் மூலியமா தான் பண்ணிட்டு இருக்கோம். இந்தியா தான் டிஜிட்டல் பேமெண்ட் பண்றதுல நம்பர் ஒன்னா இருக்கு. நான் பர்சனலா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும்னா, என்னோட நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு மறந்துட்டேன். மோஸ்ட் ஆஃப் த டிரான்சாக்ஷன்ஸ் யுபிஐ மூலியமா தாங்க பண்றேன். அந்த அளவுக்கு சீம்லெஸ்ஸா போயிட்டு இருக்கு. இதோட நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட் தான் வந்து கிரிப்டோ கரன்சி. அது என்னன்றது கமிங் ஸ்லைட்ஸ்ல பார்ப்போம். அடுத்து டெக்னாலஜி இதுல என்ன எவல்யூஷன் ஆயிருக்கு அப்படின்னா, ரேடியோ. ஸோ முன்னாடிலாம் நம்ம தகவல் பரிமாறுறோம் எப்படி பண்றோம் அப்படின்னா, ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு வேணும் அப்படின்னா, நியூஸ் கேட்டுட்டு இருப்போம். அது ரேடியோ மூலியமா கேட்போம். அதோட நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட் தான் டெலிஃபோன் வந்தது. ட்ரங்க் கால் பண்றது அந்த மாரி நம்ம பண்ணிட்டு இருந்தோம். அதோட நெக்ஸ்ட் குரோத் வந்து கம்ப்யூட்டர். ஸோ கம்ப்யூட்டர்லயே நெறைய மாடல்ஸ் நம்ம பார்த்திருக்கோம். நெறைய டெவலப்மெண்ட் ஆயிட்டு இருக்கு. அதோட நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட் இன்டர்நெட். இன்டர்நெட்டோட தேவை என்னன்றது இப்ப நம்ம டே டு டே லைஃப்ல எல்லாருக்கும் புரியும். அது இல்லாத ஒரு நாள் நம்ம கடந்து போகவே முடியாது. அந்த அளவுக்கு நம்ம இன்றியமையானதா ஆயிடுச்சு இன்டர்நெட். அதோட நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட் தான் ஸ்மார்ட் போன். ஸ்மார்ட் போன் வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்யூட்டரே ரீப்ளேஸ் பண்ற அளவுக்கு டெக்னாலஜி அதுல வந்துடுச்சு. இப்ப எல்லாமே ஒரு ஸ்மார்ட் போனை வச்சுட்டு முக்காவாசி படத்தை அதுல ஷூட் பண்ணி முடிச்சிடுறாங்க. ஒரு நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட் தான் பிளாக் செயின். ஸோ பிளாக் செயினும் கிரிப்டோ கரன்சியை தான் நம்ம அடுத்து 10 மினிட்ஸ் பார்க்க போறோம். அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்றத. பிளாக் செயின் டெக்னாலஜி இதுனா என்னங்க? இங்க நெறைய பேருக்கு இது கேட்டாவே ஒரு புரியாத ஒரு விஷயமா இருக்கிறனால பயப்படுவாங்க. பயப்படலாம் தேவையில்லங்க. ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். அது நான் எளிமையான முறையில சொல்றேன். பிளாக் செயின்றது என்ன? அது ஒரு டீசென்ட்ரலைஸ்டு பிளாட்ஃபார்ம். டிஸ்ட்ரிபியூட்டட் லெட்ஜர். டிஸ்ட்ரிபியூட்டட் லெட்ஜர்னா என்ன? இப்போ நம்ம ஹோஸ்ட் வெங்கட் சார் இருக்காரு. அவரு எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு $10,000 கடனா குடுக்குறாருன்னு வச்சுப்போமே. அத அவரு வந்து அவரோட எக்ஸெல் ஷீட்லயோ, ஒரு நோட்லயோ நோட் பண்றாருன்னு வச்சுப்போம். அத அதுல மட்டும் தகவலா இருந்ததுன்னா, அவரு நெனச்சா அத மாத்தலாம். அழிச்சுட்டு வேற 10,000க்கு பதிலா $1,00,000 நான் சந்தோஷ் குடுத்தேன்ட்டு அவரு நோட் பண்ண முடியும். ஆனா, அதே டிஸ்ட்ரிபியூட்டர் லெட்ஜர்ல இருந்ததுன்னா, அவரால பண்ண முடியாது. ஏன்னா, அந்த தகவல் அவர்கிட்டயும் இருக்கும், என்கிட்டயும் இருக்கும். அந்த இது செயின் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ்ல இருக்க எத்தன பேர் இருக்காங்களோ, எல்லாரோட ரெக்கார்ட்ஸ்லயும் அது போய் பதிவாயிடும். அப்படி பதிவாகும்போது, அவர் நெனச்சாலும் அத மாத்த முடியாது. ஸோ, இதுல இருக்கிறது நமக்கு ரொம்ப சேஃப். இந்த டெக்னாலஜிய யூஸ் பண்ணி நம்ப நெறைய விஷயங்கள நம்ம பண்ண முடியும். இந்தியால கிட்டத்தட்ட 50% ஆஃப் த ஸ்டேட்ஸ் வந்து இந்த டெக்னாலஜிய யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இதுல இப்ப தகவல ஸ்டோர் பண்ணும்போது, உங்களால ஹேக் செய்ய பண்ண முடியாது, எடிட் பண்ண முடியாது, மேனிபுலேட் பண்ண முடியாது. டிரான்ஸ்பரன்சி இருக்கு, ட்ரேசபிலிட்டி இருக்கு. ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் ஆரம்பிச்சதுன்னா, முடியிற வரைக்கும் அது எங்க நடந்தது, எது மூலியமா போச்சுன்றத இந்த ஃப்ளோ சார்ட் பார்க்குறீங்கல்ல, இந்த மாரி நீங்க பார்க்கலாம். ஸோ அந்த மாரி இருக்கும் ட்ரேஸ் பண்றதுக்கு. ரொம்பவே பயனுள்ளதா இருக்கு. அண்ட் இது வந்து இன்டர்நெட் நமக்கு என்ன மாற்றத்த கொண்டு வந்ததோ, அத விட அதிகமான மாற்றத்த கொண்டு வரதுக்கு இருக்கு பிளாக் செயின். அடுத்து நம்ம இன்னும் ஒரு 5 அல்லது 10 வருஷத்துக்கு அப்புறம் பேங்கோட தேவையே குறைக்கிற அளவுக்கான டெக்னாலஜி தான் இது. இந்த டெக்னாலஜில 3 வகையா இருக்கு. பப்ளிக் பிளாக் செயின், பிரைவேட் பிளாக் செயின், கன்சார்டியம் ஆர் ஹைபிரிட். இது என்னன்றத பார்ப்போம். பப்ளிக் பிளாக் செயின்னா என்னங்க? நான் ஏற்கனவே சொன்ன மாரி பிளாக் செயின்னாவே டீசென்ட்ரலைஸ்டு. அதுல பப்ளிக் பிளாக் செயின் வந்து டீசென்ட்ரலைஸ்டு ஒண்ணு. ஸோ ஒரு தனிநபர சார்ந்து கிடையாது. ஒரு தனிநபரால இத வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. யாரு வேணாலும் இதுல பங்கெடுத்துக்கலாம். பர்மிஷன் லெஸ். இதுல பங்கெடுத்துக்கிறதுக்கு பர்மிஷன் தேவையில்ல. ரீட், ரைட், பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இதோட எடுத்து எக்ஸாம்பிளா சொல்லணும் அப்டின்னா, வேர்ல்ட்லயே நம்பர் 1 கிரிப்டோவான இது பிட்காயின் இதுல இருக்கு. பிட்காயின் 40 காசுல வந்தது வந்து, இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து 58,00,000 போயிட்டு இருக்கு ஒரு பிட்காயின். அதே மாரி எதீரியமும் இந்த டெக்னாலஜி தான் யூஸ் பண்றாங்க. பப்ளிக் பிளாக் செயின்றத தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது ரூ. 3,00,000 போயிட்டு இருக்கு. அப்ப பார்த்துக்கோங்க பப்ளிக் பிளாக் செயின்ல இருக்கும்போது, அதோட வளர்ச்சி எந்த அளவுக்கு இருந்துட்டு இருக்குதுன்னு. அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து பிரைவேட் பிளாக் செயின். பிரைவேட் பிளாக் செயின்னா என்னங்க? பப்ளிக் பிளாக் செயினுக்கு ஆப்போசிட். ஸோ, அங்க வந்து உங்களுக்கு பர்மிஷன் தேவையில்ல. இங்க பர்மிஷன் தேவை. இது வந்து ஒரு என்டிட்டியோ, இல்ல தனிநபராலோ கண்ட்ரோல் செய்யப்படும். இத எல்லாராலும் யூஸ் பண்ண முடியாது. மேக்ஸிமம் இத எங்க யூஸ் பண்றாங்க? பேங்கிங் செக்டார்ஸ்ல யூஸ் பண்றாங்க. ஏன்னா, பேங்கிங் செக்டார்ஸ்ல நம்ம போயிட்டு எல்லாராலயும் யூஸ் பண்ண முடியாதுல்ல, அந்த சர்வர்ஸ ஆக்சஸ் பண்ண முடியாதுல்ல. ஸோ, அப்படி இருக்கும்போது, இது அங்க மெயினா வந்து பேங்க்ஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து கன்சார்டியம் அண்ட் ஹைபிரிட் பிளாக் செயின். கன்சார்டியம் ஹைபிரிட்னா என்னங்க? ஹைபிரிட்னாவே கலவை. பிரைவேட்டும், பப்ளிக்கும் சேர்ந்தது தான்
கன்சார்டியம் பிளாக் செயின் சொல்றாங்க. இது எங்க யூஸ் பண்றாங்க? எனர்ஜி செக்டார்ஸ்ல மெயினா யூஸ் பண்றாங்க. அடுத்து கிரிப்டோ கரன்சி. வாட் இஸ் கிரிப்டோ கரன்சினா? கிரிப்டோ கரன்சினா என்னங்க? வெர்ச்சுவல் கரன்சிங்க. இது எதுக்கு யூஸ் பண்றோம்? கிராஸ் பார்டர் பேமெண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். பிளஸ் வந்து இத பண்றதுக்கு வந்து உங்களுக்கு பேங்க் தேவையில்ல. பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் தேவையில்ல. வாலெட் மூலியமாவே இங்கிருந்து நம்ம உலகத்துல எந்த மூலைக்கு வேணா நம்மளால டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இதுக்கு மெயினா யூஸ் பண்ண முடியுது. இத வந்து இப்போ கொஞ்ச நாள் சில வருஷங்களுக்கு முன்னாடி எலான் மஸ்க் பிட்காயின் குடுத்தே கார் வாங்கிக்கலாம்னு சொன்னாரு. ஸோ அந்த மாரி பிட்காயின வந்து நம்ம யூட்டிலிட்டியா யூஸ் பண்ண முடியும். பிட்காயின் மட்டும் இல்லங்க. நம்மளோட பெல்டெக்ஸையும் நீங்க யூட்டிலிட்டியா யூஸ் பண்ண முடியும். அத வந்து இப்போ அமேசான் அண்ட் Flipkartலயும் நீங்க யூஸ் பண்ண முடியும். கிஃப்ட் கார்ட் பர்ச்சேஸ் பண்ணி. ஸோ யூட்டிலிட்டி வேல்யூ கிரிப்டோ கரன்சிக்கு இருக்கு. அப்புறம் இந்தியன் கவர்ன்மென்ட் இதுக்கு வந்து டாக்ஸ் கலெக்ட் பண்றாங்க. நீங்க லாபம் பண்ணீங்கன்னா 30% டாக்ஸ் இதுக்கு கலெக்ட் பண்றாங்க. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, பிளாக் செயினும், கிரிப்டோ கரன்சி இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, பிளாக் செயின்ன்றது உங்க மொபைல் ஃபோன் மாதிரிங்க. அது ஒரு டிவைஸ். கிரிப்டோ கரன்சின்றது அப்ளிகேஷன்ஸ். அப்ளிகேஷன்ஸ் இல்லாம இப்போ மொபைல் ஃபோன்ல மட்டும் வச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியாது அப்ளிகேஷன் இல்லாம. அதே மாரி அப்ளிகேஷன்ஸ் மட்டும் யூஸ் கிடையாது, டிவைஸ் இல்லன்னா. ஸோ இது 2ம் சேர்ந்தபோது தான் உங்களுக்கு நல்ல ப்ராடக்ட் கிடைக்கும். இப்ப நம்ம ஃபோன்லயே வந்து கிட்டத்தட்ட 10லேருந்து 20 அப்ளிகேஷன்ஸ் வச்சுட்டு இருக்கோம். ஒவ்வொன்னுத்துக்கும் ஒரு தேவைகள் இருக்கு. அந்த மாரி ஒவ்வொரு கிரிப்டோக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கு. ஒரு கிரிப்டோவ நீங்க பேமெண்ட்க்கு யூஸ் பண்ணலாம். ஒரு சிலது வந்து யுட்டிலிட்டி வேல்யூக்காக யூஸ் பண்ணலாம். அந்த மாரி பல வகையான யூசேஜஸ் இருக்கு. அண்ட் கிட்டத்தட்ட 20,000க்கும் மேற்பட்ட கிரிப்டோஸ் இந்தியால இருக்கு. மீன்ஸ் வேர்ல்டுல இருக்குங்க. அந்த 20,000க்கும் மேற்பட்ட இருக்க கிரிப்டோவ நம்ப ஆ ஃபார் எக்ஸாம்பிள் காயின் மார்க்கெட் கேப் சைட்ல போய் பார்த்தீங்கன்னா, அது வந்து 100ஆ வகைப்படுத்துறாங்க. மீன்ஸ் செக்டார்ஸ். செக்டார்ஸ்னா என்னங்க? துறை. அந்த துறையில இந்த கேட்டகரியில ஃபார்மானா, அந்த ஃபார்மா ரிலேட்டட் இருக்கக்கூடிய கிரிப்டோஸ்லாம் அங்க வருது. அதே மாரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா, இன்ஃப்ரா ரிலேட்டட் கிரிப்டோஸ்லாம் வருது. இந்த துறையில வரதுக்கு இந்த செக்டார்ஸ்ல இந்த சைட்ல வரதுக்கு அவங்க என்ன பண்ணணும்? அதுக்கான வால்யூம் இருக்கணும். இப்போ ஒரு கிரிப்டோ எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா வந்து, இப்போ பிட்காயின் எடுத்துக்கிட்டோம்னா, அதோட வால்யூம் எந்த அளவுக்கு வால்யூம் ஆயிருக்கு? அதோட மார்க்கெட் கேப் எந்த அளவுல அவங்க லீடிங்ல இருக்காங்க? இதெல்லாம் பொறுத்து தான் அந்த செக்டார்ஸ்லயே வந்து அவங்க லிஸ்ட் பண்றாங்க. அப்படி இங்க நான் ஒரு சில செக்டார்ஸ மட்டும் வந்து சர்க்கிள் பண்ணியிருக்கேன். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டீப்பின், பிரைவசி, கேமிங் பிளாக்செயின். இது என்னன்றது ஒரு சில ஸ்லைட்ஸ்ல இப்ப பார்ப்போம். இப்ப நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா, டீப்பின். ஸோ இதுதான் இப்போதைக்கு ஹேப்பனிங் செக்டார். ஸோ ட்ரெண்டிங்கா இருக்கிறது. டீப்பிங்னா என்னங்க? டீசென்ட்ரலைஸ்ட் பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நெட்வொர்க். அப்படின்னா என்ன? பேருலயே இருக்கு. பிசிக்கலா இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர டீசென்ட்ரலைஸ்ட் டெக்னாலஜிய யூஸ் பண்ணி நம்ம பயன்படுத்துறது தான் டீப்பின். ஸோ இது எப்படி நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ சென்னையில இருக்கேன். ஸோ, எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் கடலூர்லயோ, திருச்சியிலயோ ஏதோ ஒரு இடம் இருக்குன்னு வச்சுப்போமே. அத வந்து நான் யூஸ் பண்றதில்ல. அது வெறும் காலி இடமாவே இருக்கு. அத நான் பயன்படுத்தாம வச்சுட்டு இருக்கிறதுக்கு, நான் விக்க போறதில்ல. அந்த இடத்த நான் வச்சுக்க போறேன். அத வந்து வேற ஒருத்தருக்கு யூஸ் பண்றதுக்கு கேட்கிறாரு அப்படின்னா, அவருக்கு நான் அத குடுக்கலாம் ரென்ட்‌க்கு. அவர் அத யூஸ் பண்ணிக்கிட்டு, அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கிட்டு, அவர் ஃபார் எக்ஸாம்பிள் அதுல சோலார் பிளான்ட் வைக்கலாம். இல்ல வேற ஏதோ வேணும்னாலும் அவர் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு எனக்கு அதுக்கான ரென்ட்டெல்லாம் குடுக்க போறாரு. ஸோ, எனக்கு அங்க மானிட்டரி பெனிஃபிட் கிடைக்குது. அதே சேம் டைம் லேண்டும் எனக்கு சேஃபா இருக்கு. இத டீசென்ட்ரலைஸ்டு டெக்னாலஜில யூஸ் பண்ணும்போது, உங்களுக்கு ஃபோர்ஜரீஸ் நடக்காது. அக்கவுண்டிங் கரெக்ட்டா இருக்கும். எல்லா இன்ஃபர்மேஷனும் ப்ராப்பரா இருக்கும். இதுதான் டீசென்ட்ரலைஸ்டு டெக்னாலஜி. இப்படி யூஸ் பண்ணும்போது நமக்கு யு ப்ர ப்ர ரொம்ப புரொடக்டிவா இருக்கும் அந்த இடமும். அண்ட் நமக்கு ரென்டல் பெனிஃபிட்ஸும் வருது. நெறைய இதுக்கு அடுத்து இப்போ எக்ஸாம்பிள்ஸ் இப்ப இங்க பார்த்தீங்க ஸ்க்ரீன்ல பார்த்தீங்கன்னா, சோலார் எனர்ஜி யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி டெக்னாலஜிய வச்சு என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க கரண்ட்டா வேர்ல்ட்ல. சோலார் எனர்ஜி யூஸ் பண்ணலாம். வெஹிக்கிள்க்கு சார்ஜிங் பண்ணலாம். இந்த மாரி நெறைய யூஸ் கேஸஸ்ங்க இருக்கு. இதுல இன்னும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னா, இந்த டீப்ன்ற செக்டார்ல நம்பளோட பெல்டெக்ஸும் வந்திருக்குங்க ரீசென்ட்டா. போன மாசம் வந்தது. வரும்போது 26வது இடத்துல இருந்தது. கடந்த ஒரு சில வாரங்கள்ல வளர்ச்சி அடைஞ்சு 23வது இடத்துல இருக்கு. இதுவே நமக்கு ஆஸ் கிரிப்டோவா நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ரெகக்னிஷன். அடுத்து வரக்கூடிய மாசங்கள்ல இது வந்து டாப் 10 வரதுக்கான எல்லா பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஏன்னா மோர் விசிபிலிட்டீஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது மிக விரைவில அந்த டாப் 10 அடையும்போது இதுக்கான வளர்ச்சி பெருசா இருக்கும். அடுத்து வெப் 3.0. வெப் 3.0ல வந்து என்ன பெனிஃபிட் இதுல எதுக்கு இந்த ஸ்லைட் எடுத்திருக்கேன் அப்டின்னா, நம்பளோட டே டு டே லைஃப்ல நம்மளோட டேட்டாஸ் வந்து இது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப Googleல போயிட்டு ஒரு சர்ச் பண்றோம் அப்டின்னா, அது மூலியமா நம்ம என்ன சர்ச் பண்றோமோ அதுக்கு ரிலேட்டடான ஆட்ஸ் வருது, கால் வருது, எல்லாமே வருது. ஸோ நெறைய குக்கீஸ் வருது. ஸோ நெறைய ஸ்பாம் கால்ஸ்லாம் வருது. இத அவாய்ட் பண்றதுக்காக மெயினா கொண்டு வரப்பட்டது தான் வெப் 3.0. வெப் 3.0ல இருக்கக்கூடிய ப்ரௌசர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வெப் 3.0ல நம்மளோட ப்ராஜெக்ட்டான பெல் ப்ரௌசர் அது கொண்டு வரப்போறாங்க. இப்ப அது இப்ப டெஸ்டிங் ஃபேஸ்ல இருக்கு. ஒன்ஸ் அது லான்ச் ஆனதுக்கு பிறகு
மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடையும். ஏன்னா, அது நம்மளோட கிரிப்டோவோட ஒரு ஃபிளாக்ஷிப் ஆன ப்ராடக்ட். அது லிஸ்ட் ஆகும்போது என்ன ஆகும் அப்டின்னா, அத யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாரி குக்கீஸ் வராது. உங்களோட பிரைவசி பாதுகாக்கப்படும். ஸோ மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட்டா வரதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அந்த இதுல இருக்கு. வெப் 3.0ல. நெக்ஸ்ட் பிரைவசி. இன்னைக்கு காலகட்டத்தில நமக்கு பிரைவசி இருக்கா? சோசியல் மீடியால கிடையாதுங்க. ஒரு படம் கூட வந்திருக்கு. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திருப்பீங்க. இரும்பு திரைன்னு. நம்ம ஒரு டவுன்லோட் பண்றக்கூடிய ஆப் மூலியமா நமக்கு குடுக்கக்கூடிய அலோ அலோன்னு குடுக்கக்கூடிய மூலியமா நம்ம என்னென்ன கான்சிக்வென்ஸஸ ஃபேஸ் பண்றோம்ன்றது பார்த்திருப்பீங்க. அந்த மாரி நமக்கு இன்னைக்கு டே டு டே லைஃப்ல பிரைவசி கிடையவே கிடையாது. அதுக்காக என்ன சொல்யூஷன் அப்டின்னா வந்து 2018ல குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து சேர்ந்து கிரியேட் பண்ணது தான் பெல்டெக்ஸ். பெல்டெக்ஸ்ன்ற கிரிப்டோ எத சார்ந்து இருக்கு? ஒவ்வொரு கிரிப்டோவும் ஒவ்வொரு யுட்டிலிட்டி, ஒவ்வொரு யூஸ் கேஸஸ சார்ந்து இருக்குங்க. பெல்டெக்ஸ் மெயினா அவங்களோட ஃபோக்கஸ் பண்றது பிரைவசி. ஸோ பிரைவசிய சார்ந்து அவங்களோட எல்லா ஆப்ஸுமே அவங்க வந்து டிசைன் பண்ணாங்க. 2021ல ஸ்டார்ட் பண்ணாங்க ஆப்ஸ் கிரியேட் பண்றத. இப்ப வந்து எல்லா ஆப்ஸும் வந்து ரெடி ஆயி லான்ச் ஆவறதுக்கு இருக்கு. டெஸ்டிங் ஃபேஸ்ல இருக்கு. இது ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ஸும் வந்து பிரைவசி முன்னிறுத்தி தான் இதுல நடந்துட்டு இருக்கு. ஸோ 39 ப்ராஜெக்ட் இருக்குங்க. அதுல 6 ப்ராஜெக்ட் மெயின் ப்ராஜெக்ட்டா இருக்கு. அது எல்லாமே டெஸ்டிங் ஃபேஸ்ல ஒவ்வொன்னா அடுத்து வரக்கூடிய குவார்ட்டர்ஸ்ல உங்களுக்கு லான்ச் ஆகுறதுக்கு இருக்கு. இது லான்ச் ஆகும்போது என்ன ஆகும்னா, வேர்ல்டு வைட் இதோட ரெகக்னிஷன் கிடைக்கும். இதோட விசிபிலிட்டீஸ் ஜாஸ்தியாகும். கம்யூனிட்டி சைஸ் பெருசாகும். ஸோ இதுல இருக்க பெனிஃபிட்ஸ நம்ம உணர்ந்து செயல்பட்டோம் அப்டின்னா, எல்லாருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன நம்ம கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இருக்குங்க. தட்ஸ் ஆல். தேங்க் யூ. அண்ட் இந்த ஸ்லைட்ஸ், இந்த கன்டென்ட்ஸ் எனக்கு பிரிப்பேர் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா மீன்ஸ் ஹெல்ப் பண்ண மிஸ் நம்ரதா, பில்டர் கிளப் அண்ட் வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் குடுத்த மிஸ்டர் வினோத் அண்ட் இன்னைக்கு நான் அந்த டெக்னிக்கல் செஷன் எடுக்கிறதுக்கு என் நேம பரிந்துரை பண்ண என்னோட டீம் மெம்பர்ஸ், கிங் கிரிப்டோ ட்ரில்லியனர்ஸ்க்கு தேங்க் யூ.